Hi friends, welcome to Tasty Recipe World. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது cheese ball. சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக எப்படி டேஸ்டியாக சீஸியான பால் செய்யலான்ட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் பிரெட் க்ரம்ஸும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் அளவு மைதா, 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக்கான பேஸ்ட்டாக இதை கலந்து வச்சுக்கோங்க. அடுத்து பால் செய்ய பிரெட் கிரம்ஸ், மொசரல்லா சீஸ், மிக்ஸ்டு பேஸ்ட், பொட்டேட்டோ மிக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சிறிதளவு பொட்டேட்டோ மிக்ஸை எடுத்து கைகளினால் உருட்டி பால் மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓரத்தில் அமுத்தி விட்டு நடுவில் குழி மாதிரி பண்ணிக்கோங்க. கியூபாக வெட்டி வச்ச மொசரல்லா சீஸை இப்போ சென்டர் பார்ட்டில் வச்சுருங்க. இப்போ இதையை கேர்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கைகளினால் உருட்டி பால் மாதிரி செஞ்சுக்கோங்க. விரிசல் எதுவும் இல்லாத மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இதே மாதிரியே எல்லா பால்ஸையும் இப்போ செஞ்சுக்கோங்க. எல்லா பாலும் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து ஒவ்வொரு பாலாக இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பிரெட் க்ரம்ஸில் எல்லா பக்கமும் படுற மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லா பாலையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா பாலையும் இப்போ ஃப்ரை பண்ண எடுத்துக்கலாம். கடாயில் தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 by 1 நம்ம செஞ்சு வச்ச பாலை இப்போ சேர்த்துக்கோங்க. ஒன் மினிட்டுக்கு பிறகு அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பி விடுங்க, இல்லாட்டி சீஸ் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும்.
எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. சூப்பராக சீஸ் பால் இப்போ ரெடி ஆகிருச்சு. வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாவ், சீஸியாக சூப்பராக நம்மளுடைய சீஸ் பால் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.